இந்த ஐர மீன் குழம்புலாம் மதுரையை தாண்டி இப்ப நம்ம சென்னைக்கும் வந்துருச்சு. நம்ம செட்டிநாடு உணவு திருவிழாவில் ஹைலைட்டே இந்த ஐர மீன் குழம்பு தான். அதுலயும் குறிப்பா இந்த ஐர மீன் குழம்பு எல்லாம் சென்னையில வேற எங்கேயும் பெருசா கிடைக்காதுங்க. ஆனா இங்க தரமான லெவல்ல கிடைக்கும். இது கூடயே முயல் கறி, வான்கோழி, காடை, சீரக சம்பா, சிக்கன் அண்ட் மட்டன் பிரியாணின்னு இது எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சு நாக் அவுட் பண்ண ரீசெண்டா மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய தமிழ் கூட மெஸ்ஸுக்கு தான் ஒரு விசிட் பண்ணியிருந்தோம். அதுலயும் முக்கியமா செட்டிநாடு உணவு திருவிழா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நவம்பர் 16 வரைக்கும் தனியான ஒரு மெனுவை செட் பண்ணி பக்காவா சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் செட்டிநாடு ஸ்பெஷல்ல நான்வெஜ் டிஷஸ்னா கிடைக்குதுன்னா சும்மா இருந்துருவோமா? நான் ஒரு பெரிய வாழை இலையை போட்டு ஃபர்ஸ்ட் அன்லிமிட்டடா கிடைக்கக்கூடிய ஒரு நான்வெஜ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணிட்டோம். அதுவும் அந்த 5 வகையான சட்னி கூட ஒயிட் ரைஸை வச்சு சாப்பிட்டு பாருங்க, சும்மா அந்த லெவல் மாஸ்ல இருக்கும். அதுவும் அன்லிமிட்டட்னா சும்மாலாம் இல்லைங்க, அந்த நான்வெஜ் மீல்ஸ் கூட வரக்கூடிய எல்லா டிஷஸுமே இங்க அன்லிமிட்டட் தான். இது கூட முயல் கறி, வான்கோழி, காடை, நெத்திலின்ட்டு எல்லா வகையான சைடிஸையும் வாங்கி அடுக்கி வச்சுட்டோம். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. வான்கோழிலாம் இங்க அவ்வளோ சாஃப்டா இருந்ததுங்க. முயல் காடைக்கு மேல கொடுத்திருந்த மசாலாலாம் சும்மா பக்காவா இருந்தது. இப்பதான் மெயின் மேட்ரே, மதுரை காரைக்குடி ஏரியாலலாம் கிடைக்கக்கூடிய இந்த ஐர மீன் குழம்பு இப்ப இங்கேயும் கிடைக்கும். டேஸ்ட்டும் சும்மா தரமான லெவல்ல இருந்தது. சிக்கன் அண்ட் மட்டன்ல கிடைக்கக்கூடிய சீரக சம்பா பிரியாணி, பரோட்டாக்கு சால்னான்ட்டு இது மட்டும் இல்லாம பர்மி ஸ்பெஷல் டெசர்ட்ல மோலேசா அண்ட் கருப்பு கவுனி அரிசி அல்வாவும் ரொம்பவே நல்லா இருந்தது. அதுவும் மயிலாப்பூர் அண்ட் அண்ணா நகர் பிரான்ச்ல இந்த செட்டிநாடு உணவு திருவிழா நடந்துட்டு இருக்குங்க. மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க.